வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எலமெண்ட் டேபிள்ல இருக்க 8வது இடத்துல இருக்க ஆக்சிஜன் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது நைட்ரஜனுக்கு அப்புறமா இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல வந்து ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் வரைக்கும் ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆக்சிஜன் ஆனது வாயுக்களா இருக்கும். அதாவது கேஸ் ஃபார்ம்ல வந்து இருக்கும். நம்மளுடைய எர்த் அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் வந்து 21% வரைக்கும் இருக்கு. நைட்ரஜன் வந்து 78% வரைக்கும் இருக்கு. அதர் கேசஸ் வந்து 1% வந்து இருக்கு. இந்த ஆக்சிஜனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நேம் வந்து ஆக்சிஜன். இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8. சிம்பிள் வந்து நம்ம வந்து ஓல வந்து குறிப்போம். அதனுடைய அட்டாமிக் வெயிட் வந்து 15.9994. அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1.429 கேலன் பர் லிட்டர். இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து 48 pm. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து -218.4 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட் வந்து -183.0 டிகிரி செல்சியஸ். இந்த ஆக்சிஜனுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கியூபிக் இது வந்து அதனுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இந்த ஆக்சிஜனை வந்து முதல்ல யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா கார்ல் வில்லியம் ஷீலே அப்படின்றது வந்து 1772ல வந்து பொட்டாசியம் நைட்ரேட்ல இருந்தும் மெர்குரிக் ஆக்சைடுல இருந்தும் ஆக்சிஜனை தனியா பிரிக்கிறாரு. அவர் தான் வந்து முதல்ல வந்து இந்த ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறாரு. 1774ல வந்து இந்த ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறாரு. இந்த லவாய்சியர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து அதுக்கப்புறமா ஆக்சிஜனை கண்டுபிடிச்சதா வந்து வெளியிடுறாரு. அப்பதான் வந்து இந்த ஜோசப் பிரிஸ்லி வந்து நம்ம லவாய்சியர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி வந்து இவர் எப்படி வந்து இந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாரு, ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வந்து நம்ம லவாய்சியர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இந்த ஷீலே வந்து ஏற்கனவே வந்து லவாய்சியருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு. ஆனா அந்த லெட்டர் வந்து லவாய்சியர் வந்து ரீச் பண்ணல. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த லெட்டரை வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கார்ல் வில்லியம் ஷீலே தான். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல மொத்தம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ்கள் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரானும், 2வது ஆர்பிட்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் 8 நியூட்ரான்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 8 புரோட்டான்கள் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வந்து மொத்தம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1, 2. 2ன்றது வந்து 2வது ஆர்பிட். ஸோ 2s2. எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸும், பில வந்து 4 எலக்ட்ரான்ஸும் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பத்தி இன்னும் அதிகமா தெரியணும் அப்படின்னா ஆர்பிட் வர்சஸ் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்ப ஒரு தனிமம் வந்து 2 இல்ல 3 ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம ஆலோட்ரோப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஆக்சிஜனுடைய ஆலோட்ரோப்புகள் என்ன அப்படின்னா, இப்ப 2 ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டை ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே 3 இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஓசோன். இதுதான் ஆக்சிஜன் ஆலோட்ரோப்புகள். இந்த ஆக்சிஜன் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம வாழ்றதுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம மட்டும் கிடையாது. செடிகளா இருக்கட்டும், கொடிகளா இருக்கட்டும், இல்ல மரங்களா இருக்கட்டும், இல்ல மீன்கள், இல்ல விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து சிலிண்டர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு மெடிக்கல் பர்பஸ்க்காக நிறையவே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஆக்சிஜன் மாஸ்குகள் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெட் ஃபிளைட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து மாஸ்க் ஃபிளைட்ல வந்து போகும்போது எமர்ஜென்சிக்கு வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஜெட் ஃபிளைட் இதுல எல்லாம் வந்து ஆக்சிஜன் மாஸ்குகள் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பயன்கள் தான். ஏதோ எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவை. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வந்து எரியாது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாவே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம சேனல்லையும் வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துக்கோங்க. அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்குலாம் போகும்போது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடல் கடியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்க, இல்ல இந்த ஸ்கியூபா இந்த மாதிரி எல்லாம் போறவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து பயன்படும். ஆக்சிஜனும் நைட்ரஜனும் வந்து நிறைய வந்து தண்ணீர்ல வந்து கரையக்கூடியது. இந்த ஆக்சிஜன் வந்து நிறைய அதிகமா வந்து அதர் எலமெண்டோட சேர்ந்து காம்பவுண்ட் எலமெண்டாக செயல்படுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் எலமெண்டாவும் இது வந்து பயன்படுது. இதுதான் ஆக்சிஜனை பத்தினது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.